ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பேங்காக்ல இன்னைக்கு வந்து ரம்ஜானே, நம்ம ரம்ஜான் தொழுகைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம டக்குன்னு போயிட்டு தொழுதுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியா தொழுது முடிச்சாச்சுங்க. இப்போ தொழுது முடிச்சுட்டு இப்போ உடனே வெளில வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். நம்ம ஆல்ரெடி வந்திருப்போம் இந்த மஸ்ஜிதுக்கு. சேம் அதே மஸ்ஜித் தான், தாருல் அமன் மஸ்ஜிது. ரெண்டு ஃப்ளோருமே ஃபுல்லாகிடுச்சு. நானே வந்து கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சு, ஒரே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நானே அங்கே தான் நின்று தொழுதேன். பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க போல். பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊர் இந்தியாவில் இருக்க மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது எல்லாமே. கூட்டம் அதே மாதிரி தான் வராங்க. எல்லாருமே இப்போ முடிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாருமே தொழுகை முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னால தெரியும், எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்மளும் முடிச்சாச்சு. சரியான டிராஃபிக் எங்கள் காலையில், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, கடைசியில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் கரெக்டாக. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தார். அவர் வந்தோன்னே வேணால் மீட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் பாகிஸ்தானி 3 வகையான இது இருக்குங்க. இந்தியன், பாகிஸ்தானி, அதுக்கப்புறம் தாய் ஃபுட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஃப் பிரியாணி சொல்லியிருக்கோம். பீஃப் பிரியாணி சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இங்கே வந்து பீஃப் பிரியாணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறம் பீஃப் கடாயி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் நான், அதுக்கப்புறம் கபாபு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சாய், எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி அடிச்சு நாக் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்னு ஒருத்தர் வந்துருக்காரு. இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். இஸ் மை ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உருது, ஹிந்திலாம் பேசுவாங்க. இந்த ஓனருமே எல்லாமே ரொம்ப ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1987 இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கான். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். கூகுள் ரிவ்யூஸும் பார்த்தா நல்லா இருந்து, டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அங்கே ஒருத்தர் தமிழ் ஆள் மாதிரி தெரியுது, அவரும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அநேகமாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுட் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். பண்ணது எல்லாமே வந்துடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் நானு, இது வந்து பார்த்தீங்கன்னா கெபாபு, அடுத்து வந்து கொஞ்சம் மின்ட்டு சட்னி கொடுத்துருக்காங்க. இது வந்து பீஃப் கடாய், இது வந்து பீஃப் பிரியாணி. ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. வாங்க வெட்டை ஆரம்பிச்சிருவோம். சூப்பராக இருக்குங்க பிரியாணி. வேறு லெவலில் இருக்குங்க பிரியாணி. ஆனால் வந்து மசாலா வந்து கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு பிடிக்கும். மசாலா வந்து இல்லவே இல்லை சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நார்மலான மசாலா வரைக்கும் ஓரளவு அவங்க அடியிலேருந்து போகாமல் மேலேருந்து போட்டாங்களா என்னன்னு தெரியல. மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா இருக்குது. நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே தான் இருக்குது டேஸ்ட் எல்லாமே. கொஞ்சம் இந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம்.
இப்போ இந்த மட்டன் கடாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ที่เปิดว่าแล้วก็เปิดโรงปูเสือโรงงาน சரி பீஃப் கடாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ไม่ไหวจริงๆค่ะคนที่เขามีรายได้ขอให้ภาครัฐช่วยเหลือด้วยค่ะลดค่าไฟ நல்ல பீஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குங்க. பீஸோட வச்சு ถ้าอยากจะอัดน้ำให้มากขึ้นบางพื้นที่ก็ไม่มีน้ำให้ใช้นะคะเนื่องจากฝนทิ้งช่วงมานานค่ะ และเมืองหนึ่งที่เป็นเมืองท่องเที่ยวอย่างหัวหิน Ultimate กับปัญหาของการรับน้ำที่โรงผลิตน้ำประปาหัวนาอยู่ในเขตเทศบาลหัวหินจังหวัดประจวบคีรีขันธ์ค่ะ மசாலா தான் நம்ம ஊரில் போடுற மசாலா மாதிரியே நல்ல வந்து காரமாக รวมไปถึงอ่าวบ้าน இந்த நானுமே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. อยู่ปลายข้อศอกมีน้ำ இது கூட சொத்து சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்டுங்க. วันนี้ค่ะตั้งแต่ 9:30 น.จนถึง 15:30 น.โรงผลิตน้ำเขาแล้งก็จะหยุดจากน้ำประปาค่ะ இது வந்து kebab ว่าคนที่อยู่ในบริเวณนั้น வட மாதிரி இருக்கு. ปัญหาน้ำประปาไหลอ่อนไปจนถึงไม่ไหลออกมาเลยนะคะในเขตเทศบาลเมืองหัวหิน அப்படியே வந்து เช่นค่ะคุณผู้ชม கறி வந்து அரைச்சி வர மாதிரி செஞ்சு இங்க பாருங்க சுட்டாலே அப்படியே சூப்பராக உடையுது. ตั้งแต่ซอยหัวหินซอย1ไปจนถึงซอย35ถนนเพชรเกษม வேற லெவலுங்க. ตั้งแต่ซอยหัวหิน2 வேற மாதிரி ถึ இருக்கு. ง40/1และชุมชนบ่อฝ้ายทั้งหมดนะคะตรงนี้น้ำประปาจะไหลออก ஓரளவு டேஸ்ட் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. ที่วัดโรงแรมที่สอนบ้านเรือนประชาชน நான் கண்டிப்பாக வந்து ஒருยาว3 วันที่ผ่านมา 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். ไปมากนะคะ டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. மசாலா எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. அவர் வந்து பிரியாணியில் சூடு கம்மியாக இருக்குன்னாரு. அவங்க போயிட்டு இப்போ சூடு பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து உருது பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எல்லாமே பேசுகிறாங்க. அதனால் எங்கேருந்து வந்தாலுமே அவங்களுக்கு பேசினா புரியுது. இவ்வளோதாங்க ரம்ஜானு. காலையில் இப்போ 11 மணி ஆகுது. நல்ல பிரியாணியோட நல்ல ஒரு விருந்தோட நல்லபடியாக நம்ம ஃப்ரெண்டோட நம்ம எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடும். ஸ்டார்ட் பண்ணி வச்சு ரம்ஜானு. ก็ต้องใช้น้ำในการสาดประพรมกัน இவ்வளோதான் ரம்ஜான் செலிப்ரேஷன். இங்கே வேறு எதுவும் பண்ண முடியாது. ต้องใช้เพิ่มมากขึ้นขนาดนี้ก็เลยทำให้เทศบาลต้องบริหารจัดการ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ให้เพียงพอต่อสงกรานต์ค่ะ மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்டில் தென் டேக் கேர். பை பாய். எல்லாருக்கும் ஈத் முபாரக், ஹாப்பி ரம்ஜான். பை பாய்.